ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யாருக்கேனா பெரிய வீடியோ போடுதான்னு நீங்களே பாருங்களேன். மூளை மேக் பண்ணுற வீடியோ இதில் நான் கடைசி உட்காந்து சாப்பிட்டுப்பேன். நான் குழம்பு கூட ஊட்டியிருக்க மாட்டேங்க. குழம்பு ஊட்டாமல் கூட்டியும் வச்சு தான் சாப்பிட்டேன். பீட்ரூட் கூட்டும் வச்சுருந்தாங்க. உண்மைக்கு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. பீட்ரூட் கூட்டியும் மூளையுமே வச்சு சாப்பிட்டேன். அதை கொஞ்சம் சாப்பிட்டேன், இதை கொஞ்சம் சாப்பிட்டேன். கொஞ்சம் சோறு வச்சு என்னடா நீங்கள் இப்படி சாப்பிடலான்னு நினைக்கலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க. உண்மை இல்லை. எனக்கு இப்படிலாம் நிறைய இது நிறைய வீடியோ எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஏற்கனவே என்னை பொறுத்தளவுக்கு நான் இன்ஸ்டாவை திறந்தா நிறையா டிப்ரெஷன் வீடியோ அதுமாதிரி நிறையா வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியுது நம்ம கொஞ்சம் வளர நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் போகுது. நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் வாராங்க. ஃப்ரெண்டுன்னு வாராங்க வேணா சம்மந்தமே இல்லாமல் விட்டு போகிறாங்க. எதுக்குன்னே தெரியல. பாயாக இருக்கட்டும், கேளாக இருக்கட்டும், எல்லாருமே அப்படி தாங்க இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக அதுமாதிரி ஃப்ரெண்ட்லாம் இருந்துப்பாங்க. உங்களெல்லாம் விட்டு போயிருப்பாங்களாம், கடைசியாக தான் இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு விட்டு தான் போயிருப்பாங்க. அப்படி இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள். உண்மைக்கும் நம்ம என்னோட வாழ்க்கையில் நிறைய பேர் விட்டு போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர் எல்லாத்துலேயுமே நான் ஃபெயிலியராக இருக்கேன். நம்ம ஒருத்தவங்களை யாருமே நம்பக்கூடாதுங்க. இவங்க நம்ம கூட கடைசி வரை இருப்பாங்க. என்னதான் நல்லா பேசினா யாருமே நம்பக்கூடாதுங்க. அதேமாதிரி நேற்று கூட எனக்கு ஒரு பெரிய இது நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ இதேமாதிரி ஒரு பெரிய வீடியோவாக எடுத்து நான் போட்டு விடுதேன். நான் என் வாழ்க்கையில் நடந்து சொல்கிறேன். உங்களுக்கு அதுமாதிரி ஏதாட்டும் வித்தியாசமும் இது நடந்துக்கா? இவங்க யார்ட்டும் விட்டு போயிருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதுமாதிரி யார்ட்டும் விட்டு போயிருக்காங்களா? என்னெல்லாம் நிறைய பேர் விட்டு போயிருக்காங்க. நம்ம யாரையுமே நம்பக்கூடாதுங்க. நம்மளை மொத்தங்க நம்பணும். மிச்சப்படி நம்ம அவங்கள நம்பணும், இவங்கள நம்பணும்லாம் எல்லாத்தையும் நம்புறது வேஸ்ட்டுங்க. எல்லாருமே ஒரு சில காரணத்துக்காண்டி விட்டு போயிடுவாங்கங்க. நம்மகிட்ட பேசும்போது என்ன சொல்லுவாங்க, அவங்க கூட கடைசியாக தான் வருவேன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரிங்க. சில பாய் ஃப்ரெண்டை பார்த்தா காலேஜ் படிக்கதான் நல்லா பேசுவாங்க. நீ இல்லை நான் இல்லைம்பாங்க, நீ இல்லைனா நான் இல்லைம்பாங்க. அது அந்த சர்க்கிளோடையே முடிஞ்சுதுங்க. நம்ம எவன் கூட நம்ம அவ்வளோத்துக்கு பேசியிருக்கவே மாட்டோம். அவன் கூட நம்ம கிட்ட இன்னொரு கான்டாக்ட் வச்சிருப்பான். வேணா நம்ம கூட பழகின பையங்க இவன் நம்ம கூட கடைசியாக தான் ஓதுவான் அப்படின்னு சொன்ன பையங்க வேணா அப்படிலாம் நம்மளை விட்டுட்டு தாங்க எல்லாருமே போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையிலேயே அதுமாதிரி நிறைய பேர் விட்டு போயிருப்பாங்க. அவங்க அப்படி போயிருந்தா கண்டிப்பாக அவங்க பேரை கமெண்ட் பண்ணுங்கள். உண்மைக்கும் நம்மளுக்குன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட விட்டு போனவங்க எண்ணிக்கை எடுத்தால் உண்மைக்கும் வாழ்நாளில் எனக்கு அதிகமாக இருக்குங்க. எத்தனை பேர் விட்டு போயிருக்காங்கன்னு பார்த்தா அது கூட அதிகமாக இருக்கும். எங்கள் அம்மா மூளை கூட்டு செஞ்சு சோத்தோடு வச்சுட்டாங்க. சரின்னு கறியும் காட்டினாங்கன்னா கறி வேண்டாம், நான் எனக்கு பீட்ரூட் கூட்டு தான் வேணும்னு சொல்லி சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு ரெண்டுமே நான்வெஜ் சாப்பிட்றதுமே எனக்கு பிடிக்கல. சரின்னு ஓகேன்னு பீட்ரூட் கூட்டு வச்சு நான் சாப்பிட்டேங்க. உண்மைக்கு நான் சாப்பிடும்போது வேறு லெவல் ஃபீலிங் தந்துச்சுங்க. கொஞ்சம் அந்த மூளை கூட்டும் எடுத்து வச்சேன், இப்போ பீட்ரூட் கூட்டும் எடுத்து வச்சு சாப்பிட்டேன். இப்படி தான் சாப்பிட்டேன். உண்மைக்கும் சோறோட கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அது எனக்கும் தெரிஞ்சிச்சு. சரி இருந்தாலுமே சாப்பிடுவேன்னு சொல்லி சாப்பிட்டேன். ஆனால் உண்மைக்கு வேறு லெவல் ஃபீலிங் தந்துச்சுங்க. உண்மைக்கும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு.